படியேற்று நேரம் சரியில் இருக்கிறாங்க. அவனே இதில் வரும். நாங்கள் இதில் இருந்தோம். சரி, இப்போ காலையில் நாங்கள் இருந்தோம். இதில் வந்து போலீஸில் வந்து யாழ்ப்பாண போலீஸ் ஓஐசி சொன்ன காரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருங்க, இதில் உங்களுக்காக நாங்கள் பேசி ஒரு முடிவுன்னு தாரோம். அதுக்கு பிந்தி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து காலிலிருந்து இங்கே இருந்தோம். இப்போ 2 மணிக்கு இந்த சகல கல்வி வலய கல்வி பணிப்பாளர் வந்து கூட்டம் நடக்குள்ளேயும் சொன்ன காரணம் என்னது, எங்களுக்கு வந்து இதில் ஒரு முடிவுன்னு தாரோம். இப்போ இதுல இருந்து செக்ரட்டரி போக்குள்ளையும் எங்கள்கிட்ட சொன்ன காரணம் வந்து என்னது, உங்களுக்கு அபிஷியலாக அறிவிப்பாங்க. அப்போ அப்படி அறிவிப்பாங்கன்னு சொல்ல போய் உள்ளுக்கு யாரும் இல்லை. இப்போ இது ஒரு நாங்கள் உண்மைக்கு வந்து உள்ளுக்கு யார் சார் இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போயிட்டு சரி பார்க்கணும். இப்போ எங்களுக்கு வந்து போலீஸ் ஓஐஸ் சொல்றது எங்களுக்கு நம்ப இல்லாது. எங்களுக்கு இவ்வளவு பெருசா இவ்வளவு எங்களை நம்பி எங்களுக்காக பேசி இது செய்வாங்க இது பேசுவாங்கன்னு இப்படி ஒரு ஏமாற்று ஒரு காலமும் நடந்தில்லை. இது ஒரு ஏமாற்றான செயல்பாடு, கேவலமான செயல்பாடு, ஒரு ஆளுநரோட கேவலமான செயல்பாடு இது. இதை வந்து எல்லாரும் வெளியேறக்குள்ள எங்களுக்கு பேசி சொல்லி டெலிபோன்ல கூட சொல்லி நாங்க பேசி ஒரு தீர்மானம் உங்களுக்கு கொடுப்போன்ட்டு நீங்க இருங்க, நாங்க இளைஞரோட பேசி அந்த தீர்மானத்தை எடுப்போம்னு சொல்லி அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு வந்து இதை நம்ப இல்லாது. உன்னைக்கும் நாங்க யார் சார் உள்ளுக்கு இருக்கான்னு நாங்க போயிட்டு பார்த்துட்டு தான் வரணும். सर नागे पोलिसी वॉइस मारते किंवा कवरू तिनवाला අපිට බලන්න නැත්නම් කවුරු තින්නවද නැද්ද කියලා. මොකද මේක අපිට පිළිගන්න පුළුවන් මයි බෝස් එකෙන් යන්න දෙන්න බෑ. මේමයි අපි මේමයි. අතුලේ නැති එක තමයි මං කිව්වේ. ඔයා ලේකම්තුමාට කතා කරා. ඔයා ලේකම්තුමාගෙන් අහගන්න බෑනේ. ඒක ගැව්වනේ. එතකොට එයා ඔෆිෂියලි දැන් දැනුම් දෙයි කියලා කිව්වනේ. ඔබතුමා හිටියානේ. එයා කිව්වා ඔෆිෂියලි දැනුම් දෙනවා කියලා. අපිට ගිහලා බලන්න කවුද ඉන්නවද නැද්ද කියලා. මේමයි ඔබතුමා තේරෙනවනේ. ඔබතුමා දැන් අපේ රස්සාවේ කොටසක් තමයි. ඔබතුමාලාට උදව් කරන්න මං කිව්වා. ඒ විදියට මෙයාලා කිව්වා රස්සිය මතල උත්තරයක් දෙනවා කියලා. එතකොට ඔබතුමා නෑ මම පොරොන්දු දුන්නේ නෑ. මං කිව්වේ මම පොලිස්මන් කෙනෙක් වගේ කියලා. මම කිව්වේ මම ඔයාගේ පණිවිඩය එහෙට කියනවා, එහෙන් කියන එක ඔයාට කියනවා කියලා. එච්චරයි මං කිව්වේ. මම ඔයාට කිව්වේ 2:00 පස්සේ කච්චි සාකච්ඡාවක් තියෙනවා. ඊට පස්සේ මේ සාකච්ඡාවෙන් පස්සේ දෙනවා කියලා. ඔබතුමාට ලේකම් සාකච්ඡාවෙන් පස්සේ කවුද කතා කරේ? නෑ සාකච්ඡාවක් තිබ්බනේ. සාකච්ඡාවක් තිබුණා ගුරුවරුන් නිකන් නෑ ගුරු ලේකම්තුමා කිව්වේ අපිට බලන්න ඔබතුමා බලන්න කවුද ඉන්නවද කියලා අපි යන්නේ ඔබතුමාට බලන්න. ඔබතුමා පොරොන්දු වෙන්නේ කිව්වේ නෑ මම පොරොන්දු නෑ. මම ඔබතුමාට කිව්වා ඔබතුමා පණිවිඩය කියන්න. මම මේ පාරක් දගන්නේ නෑ. මං කියවනේ ඔයාලා ප්‍රශ්නේ මම අපිට දැන් ගිහලා බලන්න බැරිද කවුද ඉන්නවද ඔබතුමාට? පර්මිෂන් මේ ඇවිල්ලා ඉන්නවා මහත්තයෙක්. එතන ඉන්න කාගෙන් හරි යාට එන්න පර්මිෂන් දෙනවද කියලා. ආන්න ඔයා ගියාද? අපිට අමාරුවක් නෑ මෙතන මේ කාර්යකාරයෙක් කම්බෙන්න. මේ උදේ දවස් 3ක් තිස්සේ මේ ඉන්නේ. මේක අහලා ඉතන කියන්න. හා? මේ කොල්ලෝ. ඔයාලා කාගොත් හරි මෙහෙම ඇවිල්ලා ඉන්නවා. ඔබතුමා කවුරු සංගමේ කවුද? ලංකා ගුරු සංගමේ ලේකම්. ලේකම් ස්ටාර්ටින් මාසිකුමා. එතකොට අපෝල්ට එන්න ඕන කියනවා කියලා කවුරු හරි ඉන්නවද? වගකීම් එකක් ඉන්නවද අහලා කියන්නේ. අවසර තියෙනවා. கவர்னரோட கேவல தனமான இந்த செயல்பாடு நாங்க ஒரு வகையாக சும்மா விட மாட்டோம். நாங்க வடமாகாணத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோருக்கும் நாங்க சொல்றோம்,
இப்படி ஆசிரியர்களுக்கு இப்படியான ஒரு கேவலமான நிலை வந்து கவர்னரால் உருவாக்கப்பட்டது நாங்கள் நம்புறது இல்லை. ஏன்னா 3 நாள் ஆசிரியர்கள் இங்க போராடினாங்க. இந்த 3 நாள் போராட்டினதுக்கு பின்பு இன்று கூட எல்லாரையும் சேர்த்து கூட்டி பின் கதவால போடுறதுக்கு வெக்கம் இல்லையான்னு தான் நாங்க கேட்கிறோம். நாங்க இதை சும்மா விட மாட்டோம். நாங்க முழு இலங்கையிலையும் செயல்படுற ஒரு தொழிற்சங்கம். நாங்க இதை சும்மா விடுறது இல்லை. இது ஒரு ஆளுநருக்கு செய்யக்கூடிய வேலை இல்லை. இது சரியா? இது பின் கதவால போறது, செக்ரட்டரி பின் கதவால போறது, இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். கல்வி அமைச்சு செயலாளரும் சொல்றாரு, உங்களுக்கு அறிவிப்பாங்க அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இப்ப நாங்க இதை சும்மா விடுறதுக்கு நாங்க இதை சும்மா விடுறது இல்லை. நாங்க எல்லாம் தீர்மானிச்சு சகல பாடசாலை மூடி சரி நாங்க இவங்களுக்கு ஒரு பாடத்தை நாங்க கற்பிப்போம். ஏன்னா நாங்க ஏழு ஆசிரியர் அதிபர்களுக்கு சொல்றோம், இந்த ஆசிரியர்கள் இடமாற்றத்துக்கு எதிராக 3 நாளா போராடினாங்க. இங்க போராடின பிந்து இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை கொடுப்பேன். இப்ப பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்க எறீங்க. எல்லாரும் காலையில உள்ளுக்கு போகக்குள்ள போலீஸ்ல ஓய்ஸே கூட சொன்னாரு, என்னைய நம்புங்க, நான் இதை செய்யறேன். ஓய்ஸே கூட வெளியில வந்தோன்னு சொல்லல, ஆள் உள்ளுக்கு இல்லையாண்டு கன நேரத்துக்கு பிறகு சொல்லியிருக்கோம். அப்ப இது அவரும் சேர்ந்து நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். இல்ல நாங்க அந்த கேவல கட்டாளோட பேச வேணும். சரியா? ஆசிரியர்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு ஆளுநர் இது அவரோட எழுதுக்கு பேசி எங்களுக்கு இருக்குது. சரியா? இப்ப எங்களுக்கு நாங்க சொல்றோம், இப்ப ஆளுநரின் செயலாளர் சொல்ற காரணம் இடமாற்றங்கள் நடந்திருக்குது. அதன்படி நீங்க பாருங்க, என்ன சரி செய்யுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப இதை கேட்க தான் நாங்க போயிருக்கோம். நாங்க சொன்னோம், இது ஒரு கேவலமான செயல்பாடு, இதை நாங்க கண்டிக்கிற ஒரு செயல்பாடு இது. ஏன்னா எங்களோட பேசுறேன்னு சொல்லி ஆளுநரின் செயலாளர் கூட சொன்னா அவங்களோட கலந்துரையாடி பேசுறேன். அப்படி பேசாம எங்களுக்கு இருக்க பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்க்கிறது இல்லை. பிரச்சனை தீர்க்காத சார் எங்களுக்கு சொல்ல இல்லாம இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? அப்படி இதுல வந்திருக்கிறது ஆசிரியர்கள் தான் வந்திருக்குது. அதனால நாங்க எங்களோட தீர்மானத்தை நாங்க எடுப்போம். நாங்க இது தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு எடுக்கக்கூடிய பலமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்து காட்டுவோம். நாங்கள் இது ஒரு வகையாக விடமாட்டோம். இந்த செயல்பாடு ஏன்னா தனிச்சா செய்கிற இந்த செயல்பாடு ஜேவிபி அரசின் தேவைக்கு தான் இது செய்கிறது. நான் எங்களுக்கு தெரியும், அது அந்த தொழிற்சங்கங்கள் கைக்கூலிகளுக்கு தேவையான மாதிரி அது நடந்திருக்குது. அதனால் நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு எதிராக நாங்கள் எங்களோட பாரிய செயல்பாடை நாங்கள் அறிவித்து நாங்கள் செய்வோங்கிறது நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். இதே வடமாகாண ஆசிரியர் அதிபருக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களோட பிரச்சனைகளை முன் வச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் முன் வருவோம். நாங்களும் அமைதியான முறையில் இருக்க காரணம் விசேஷமாக இதில் வாக்குறுதி என்னது, இந்த வாக்குறுதிகள் எனக்கு போலீஸ் வாய்ஸுக்கிட்டாரு. நீங்கள் என்ன வீடியோ எடுக்க பாடுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் முட்டாள்கள் இல்லை. சரியா? அவருக்கு சொன்னதாக தான் நாங்கள் அதை செய்ய போகிறது இல்லை. நாங்கள் மாற்றுக்கருத்து தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வடமாகாணத்தில் எல்லா சகல பாடசாலைகளும் ஒன்றாக சேர்த்து இதுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுக்கு போகிறது. நாங்கள் எங்களை பலத்தை காட்டுவோம். அதில் முக்கியமான பங்கு இருக்குது உங்களுக்கு தான். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இதுக்கான செயல்பாடுக்கு போவோம். நாங்கள் எல்லோரும் இதை நாங்கள் செய்வோம். நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். நாங்கள் கட்டமாக செய்கிறதா இல்லாட்டி நாங்கள் ஒட்டுமொத்தமாக செய்கிறதா நாங்கள் பேசி தீர்மானித்து அறிவிப்போம். உங்களுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும், இதில் இப்படி ஒரு பெரிய மேலதிக அதிகாரிகள் இப்படி ஒரு செயல்பாடு நீங்கள், அதனால் யாரும் நீங்கள் தயங்க வேண்டும்.